சோ உங்க கையில வெறும் 1500 இருந்தா போதுங்க இந்த மாதிரி ஒரு வியூ பாயிண்ட்ல ஒரு கொடைக்கானல் உங்களால ஸ்டே பண்ண முடியும்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? இது எங்க இருக்குன்னு நான் சொல்றேன். மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. சோ நீங்க கொடைக்கானல் லேக்ல இருந்து ஒரு 20 to 30 minutes டிராவல் பண்ற மாதிரி இருக்குங்க. இங்க போறதுக்கு லோக்கல் டிரான்ஸ்போர்ட் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். பஸ் ஃபெசிலிட்டி எதுவும் கிடையாது. இல்ல ஓன் வெஹிக்கிளும் போய்க்கலாம். உங்களுக்கு அட்வென்ச்சரான ரோட் ட்ரிப்லாம் பிடிக்கும்னா இந்த ரோடு கொஞ்சம் த்ரில்லிங்காவே இருக்கும். கொஞ்சம் பார்த்து சேஃபா ரைட் பண்ணிக்கோங்க. போற வழியில இந்த மாதிரி வாட்டர் ஃபால்ஸ்லாம் இருக்கும். நீங்க நின்னு போட்டோ எடுத்துட்டு ஜாலியா போலாம். சோ நீங்க இங்கலாம் என்ஜாய் பண்ணிட்டு கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா இந்த மாதிரி ஒத்தடி பாதை ஒன்னு இருக்கும். சோ இங்க தாங்க நான் சொன்ன ஸ்டே இங்க லொகேட் ஆயிருக்கு. அண்ட் இதோட எக்ஸாக்ட் லொகேஷன் நான் கடைசியில சொல்லிருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த ஸ்டேயோட பேரு பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்டார் ரெசிடென்சிங்க. இவங்க தாங்க 1500 இந்த மாதிரி தரமான ஸ்டேலாம் கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியா போறீங்க கப்புள்ஸா போறீங்க இந்த ஸ்டே கண்டிப்பா ஒர்த்துனே சொல்லுவேன். அது மட்டும் இல்லாம 24/7 வைஃபை அண்ட் உங்க சேஃப்டிக்கு சிசிடிவி கேமரா அண்ட் எல்லாமே நீட் அண்ட் கிளீனா சூப்பரா வச்சிருந்தாங்க. இந்த ஃபயர் கேம்ப் மட்டும் தனியா ஒரு 700 பே பண்ணீங்கன்னா ஒரு ஒன் டேக்கு தேவையான எல்லா வுட்டும் கொடுத்துருவாங்க. நீங்க கொடைக்கானல் நிறைய பக்கம் சன்ரைஸ் பார்த்திருந்தாலும் இந்த இடம் ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டேல இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் ட்ரக்கிங் பண்ணி போனீங்கன்னா அந்த தரமான சன்ரைஸ் பார்க்கறதுக்கு ஒரு இடம் வரும். நீங்க சன்ரைஸ் பார்க்க போறீங்கன்னா மறக்காம ஒரு வாட்டர் பாட்டில் மட்டும் கேரி பண்ணிட்டு போயிருங்க. ஏன்னா அந்த டைம்ல எந்த கடையும் அங்க இருக்காது. ஆனா அங்க போயிட்டீங்கன்னா நீங்க வந்ததுக்குலாம் ஒர்த்துன்னு சொல்லி ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா இந்த மாதிரி சன்ரைஸ் பார்க்க முடியும். நீங்க இங்க சன்ரைஸ் பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் கீழே இறங்க ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு த்ரில்லிங்கான ஒரு இடம் வரும். அது குட்டீஸ் கூட எல்லாம் வரீங்கன்னா நீங்க தயவு செஞ்சு இந்த இடத்த ட்ரை பண்ணி பார்க்க வேணாம். ஏன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து கொஞ்சம் பயமாவே தான் இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு இடம் தாங்க இது. அது வேற எங்க இல்ல, நம்ம டால்பின் ஹவுஸ் தாங்க. எங்களுக்கே ரொம்ப பயமா தான் இருந்துச்சு. இந்த வீடியோல பார்க்க இது நார்மலா தெரியும். பட் அங்க நேர்ல பார்த்தீங்கன்னா கீழே அவ்வளோ ஆழம். விழுந்தீங்கன்னா டைரக்டா பரலோகம் தான். தயவு செஞ்சு யாரும் ட்ரை பண்ணாதீங்க. இது எங்களோட ஓன் ரிஸ்க்ல தான் நாங்க போனோம். சோ நீங்க இங்க போறீங்கன்னா பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. அந்த ஸ்டேயோட எக்ஸாக்ட் லொகேஷன் நான் கீழே மென்ஷன் பண்ணிருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு கான்டாக்ட் டீடைல்ஸ் வேணா எனக்கு மறக்காம டிஎம் பண்ணுங்க. உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா.